வாங்க இன்னைக்கு நாம சகோதரி நிவேதிதையோட வாழ்க்கையில இருந்து ஒரு உத்வேகமான அத்தியாயத்தை விரிவா பார்க்க போறோம். இது 7வது அத்தியாயம். தலைப்பு ஆருயிர் பணி. அதாவது உயிருக்காகவே தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு சேவை. ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்தப்போ ஒரு தனி நபர் எப்படி ஒரு தேசத்துக்கே வழிகாட்டியா மாறினாருங்கிறத பத்தி தான் இந்த அத்தியாயம் பேசுது. அவரோட பயணம் இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அவரோட குரு சுவாமி விவேகானந்தர் கொடுத்த இந்த ஆசை வெறும் வார்த்தைகள் கிடையாது. இதுதான் நிவேதிதையோட ஒவ்வொரு செயலுக்கும் அடித்தளமா இருந்துச்சு. ஒரு தாயோட இதயம், ஒரு வீரனோட மன உறுதி, இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அத்தியாயத்தோட தலைப்பே ரொம்ப ஆழமானது. ஆருயிர் பணி, அதாவது உயிர்க்காகவே தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிற ஒரு சேவை. கல்கத்தாக்கு திரும்பி வந்த நிவேதிதையோட வாழ்க்கையோட மையக்கருவே இதுதான்னு சொல்லலாம். அவங்க காஷ்மீர்ல இருந்து திரும்பி வராங்க. மனசுல ஒரு தெளிவான அசைக்க முடியாத உறுதியோட, எந்த ஆடம்பரமும் இல்லாம மக்களோட மக்களா இருந்து சேவை செய்யணும்னு ஒரு எளிமையான வீட்ல தான் தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. ஆனா பாருங்க, அவங்க வந்த உடனேயே அவங்களோட உறுதிய சோதிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான நெருக்கடி அந்த நகரம் முழுசையும் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது. வருஷம் 1899. இடம் கல்கத்தா. பிரச்சனை பியூபோனிக் பிளேக். இந்த நோய் மக்கள் மத்தியில ஒரு பெரிய பீதியையும் மரண பயத்தையும் பரப்புச்சு. இந்த ஆதாரம் ஒரு பயங்கரமான காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு நகரமே மரண பயத்துல உறைஞ்சு போயிருக்கு. மக்கள் தன்னோட சொந்த வீட்டையும், ஏன் நோய்வாய்ப்பட்ட சொந்த பந்தத்தையும் கூட விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரி எல்லாரையும் நடுங்க வச்சது. இந்த பயத்தால சமூகத்தோட கட்டமைப்பே உடைய ஆரம்பிச்சது. ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்ய முடியாத நிலை. இப்படி ஒரு குழப்பமான சூழல்ல ஒரு தனி மனுஷால என்ன செஞ்சிட முடியும் இல்லையா? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மத்தவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருந்தப்போ சகோதரி நிவேதிதா மட்டும் ஓடல. அதுக்கு பதிலா அவங்க நேரா அந்த பயத்தோட மையத்துக்கே போனாங்க. களத்துல இறங்கி சிதறி கிடந்த நம்பிக்கைய ஒன்னு சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட ஒரு தெளிவான திட்டம் இருந்துச்சு. ஒரு 4 முனை தாக்குதல்னு கூட சொல்லலாம். முதல்ல இளைஞர்களை திரட்டி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து நோய் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்களே நேரடியா களத்துல இறங்கி நோயாளிங்களுக்கு பணிவிட செஞ்சாங்க. இங்கேதான் அவங்களோட தலைமை பண்பு பளிச்சுன்னு தெரியுது. அவங்க வெறும் உத்தரவு போடல. தெருவை சுத்தம் பண்றது, சாக்கடைய சுத்தம் பண்றதுன்னு எந்த கடினமான வேலையா இருந்தாலும் அது முதல்ல அவங்க தான் செஞ்சாங்க. இத பார்த்த மத்தவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. சரி, பிளேக் நோய் ஒரு வழியா கட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த உடனடி நெருக்கடி முடிவுக்கு வந்தது. ஆனா நிவேதிதையோட கவனத்துக்கு ஒரு புதிய, இன்னும் ஆழமான ஒரு சவால் வந்தது. ஒரு தேசத்தோட உண்மையான ஆரோக்கியம் நோயை ஜெயிக்கிறதுல மட்டும் இல்ல, அதோட அடுத்த தலைமுறைய, குறிப்பா பெண்களை மேம்படுத்துறதுல இருக்குன்னு அவங்க ஆழமா நம்புனாங்க. ஆனா அந்த காலத்துல இது ஒரு மாபெரும் சவாலா இருந்துச்சு. ஆனா அவங்க முன்னாடி இருந்த தடைகள் நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு பெருசு. ஒரு பக்கம் சமூக பழக்க வழக்கங்கள், இன்னொரு பக்கம் பணம் இல்ல, சொந்தமா ஒரு கட்டிடம் இல்ல, ஏன் ஸ்கூலுக்கு வர ஒரு மாணவி கூட ஆரம்பத்துல இல்ல. எல்லாத்தையுமே பூஜ்யத்திலிருந்து தான் அவங்க தொடங்க வேண்டியிருந்தது. அப்போ இவ்ளோ பெரிய மலை மாதிரி இருந்த தடைகளை அவங்க எப்படி உடைச்சாங்க? சமூகத்துல ஆழமா வேரூன்றி இருந்த அந்த நம்பிக்கையின்மைய எப்படி மாத்துனாங்க? அவங்களோட வழி என்னவா இருந்துச்சு? எல்லாமே ரொம்ப எளிமையா தான் ஆரம்பிச்சது. அன்னை சாரதா தேவியோட ஆசிர்வாதத்தோட வெறும் ஒரு சில பெண் குழந்தைங்கள வச்சு ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்களோட அணுகுமுறை ரொம்பவே தனித்துவமா இருந்துச்சு. அவங்களே ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் நின்னாங்க. பெற்றோர்கிட்ட ரொம்ப பொறுமையா பேசி பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி அவங்கள சம்மதிக்க வச்சாங்க. அவங்களோட நோக்கம் வெறும் எழுத்தறிவை மட்டும் கொடுக்கறதில்ல, அதுக்கு மேல பாரம்பரிய இந்திய விழுமியங்களையும் நவீன அறிவியலையும் ஒன்னு சேர்த்து தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கிற ஒரு புதிய தலைமுறை பெண்களை உருவாக்கணுங்கிறது தான் அவங்களோட உண்மையான பார்வையா இருந்துச்சு. நிவேதிதையோட சேவை அந்த பள்ளிக்கூடத்தோட நின்னுடல. அதோட தாக்கம் தேசத்தோட மத்த முக்கியமான துறைகள்லயும் பரவ ஆரம்பிச்சுது. உதாரணத்துக்கு, புகழ்பெற்ற விஞ்ஞானி ஜே.சி. போஸோட ஆராய்ச்சிகளுக்கு அவங்க ஒரு பெரிய உந்து சக்தியா இருந்தாங்க. இது என்ன காட்டுதுன்னா, சுகாதாரம், கல்வி மட்டும் இல்ல, இந்தியாவோட அறிவியல் மறுமலர்ச்சியிலையும் அவங்களுக்கு ஆழமான அக்கறை இருந்துச்சு. இப்போ நாம திரும்பி பார்த்தா அவங்களோட தாக்கத்தோட ஒரு தெளிவான காலவரிசைய பார்க்க முடியுது. அவங்க செஞ்ச ஒவ்வொரு சேவையும் அதுக்கு முந்தைய சேவையோட அடித்தளத்துல இருந்து உருவாக்கி ஒரு சக்தி வாய்ந்த பாரம்பரியத்தை உருவாக்கியிருக்கு. ஆக
கடைசியா ஒரு கேள்வி. ஒரு தனி மனுஷனோட சேவையால உண்மையாவே ஒரு தேசத்தோட தலையெழுத்த மாத்த முடியுமா? சகோதரி நிவேதிதையோட ஆரையர்பணி கதை முடியும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. உண்மையான அர்ப்பணிப்போட ஒருத்தர் வேலை செஞ்சா அதோட தாக்கம் தலைமுறைகளை தாண்டி நிக்கும்ன்றத இது நமக்கு ஞாபகப்படுத்துது.